நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும். 3 வேளை சாப்பிட்ருக்கேன். நான்லாம் சில சமயங்கள் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து சண்டைலாம் போட்டிருக்கேன், ஏன்னாம்மா எப்பயுமே வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனால் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில காலகட்டங்களில் வந்து அது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சில காலகட்டங்களில் கஷ்டப்பட்ட நேரங்களில் அந்த உணவு கூட கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. ஏன்னா அந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு நமக்கு தெரியும். உணவு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது தெரியும். அந்த என்ன சொல்கிறது, அந்த அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட வேதனைகள் தெரியும். இவர் சாப்பிட்ருக்காரா இல்லையா தெரியல. நான்லாம் சாப்பிட்ருக்கேன். இன்னைய முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுங்க வந்து, நானும் சரி எங்கள் ஃப்ரெண்டுங்க இன்னைய முதற்கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கன்னா அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் கூட வந்து சம்டைம்ஸ் வந்து சாப்பிடுவேன். சில நேரங்களில் வந்து எனக்கு அது செட் ஆகும், சில நேரங்கள் எனக்கு செட் ஆகும். ஆனால் என் நண்பர்கள் இன்றைய முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தில், நேற்று கூட என் நண்பர் போய் சாப்பிட்டு வந்தாப்புல அம்மா உணவகத்தில். அதாவது தயிர் சாதம் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் போடுவாங்க. தயிர் சாதம் கூட சொல்கிற அளவுக்கு இருக்காது, பட் சாம்பார் சாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் எப்பயுமே அதான் சாப்பிடுவோம். 5 ரூபாங்க சாப்பாடோட ப்ரைஸ் வந்து 5 ரூபா. ரேஷனரிஸில் தான் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து வெளியில் வந்து ஏதோ ஊறுகாவியோ இல்லை ஏதாச்சும் பழைய கடையோ வாங்கி தொட்டு சாப்பிட்டு வந்துடுவோம். இது ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் வந்து யார் யூஸ் பண்ணலன்னு அவர் சொல்கிறால, எதை வச்சு சொல்கிறாருன்னு தெரில. அதிகமான தமிழ்நாட்டு மக்கள் அதான் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பல மாநிலங்களுக்கு கடத்துறாங்க. கர்நாடகா, கேரளாலலாம் வந்து மூட்டை மூட்டையாக கடத்துறான்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. அதாவது வந்து அரிசி தரமாக தான் வருது. சில அரிசிகள் அப்படி இருந்திருக்கலாம். இனி ஒரு காலகட்டங்களில் உங்களோட ஆட்சியில் இன்னும் இதோட தரமாக கொடுக்க முயற்சி பண்ணுங்க. மக்களை வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அதான். நன்றி, வணக்கம்.